கிரியேட்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் யூடியூப்பில் மானிட்டேஷன் வழியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹார்ஸ் டைம் வந்ததுமே நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது மட்டும் பத்தாது. 2026 யூடியூப் முன்ன விட ரொம்பவே ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் க்ரைட்டீரியாவை ரீச் பண்ணாலும் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பாலிசிஸ். இந்த வீடியோவில் 2026ஓட புது ரூல்ஸை பற்றி தான் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கங்க. உங்கள் சேனலை எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலெல்லாம் யூடியூப் எப்படி நமக்கு பணம் தராங்க அப்படின்றது தெரியுமா? அட்வர்டைசர் வழியாக மட்டும்தான். அதாவது பெரிய பிராண்ட்ஸ்லாம் உங்கள் வீடியோவில் விளம்பரம் தருவாங்க. யூடியூப் அதை பார்த்தீங்கன்னா அந்த காசில் இருந்து 55% உங்களுக்கும் 45% அவங்களும் எடுத்துப்பாங்க. இதுதான் லாஜிக். ஆனால் உங்கள் கான்டென்ட் ஃபேக்காக இருந்தால் அட்வர்டைசர் உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஏஐ வச்சு மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாலோ அட்வர்டைசருக்கு அந்த வீடியோவில் ஆட் போட இஷ்டம் இருக்காது. ஸோ அட்வர்டைசருக்கு உங்களோட வீடியோ பிடிக்கணும். அதுதான் 2026ஓட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ எல்லாருமே பல்க் ஏஐ வீடியோஸை பற்றி தான் பேசுகிறாங்க. 5 நிமிஷத்தில் 50 வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்அத்தன்டிகேட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி டெம்ப்ளேட், ஒரே மாதிரி மியூசிக், வெறும் டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆகிற வீடியோவை யூடியூப் இப்போது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யூடியூபுக்கு ரியல் வேல்யூ தான் வேணும். நீங்கள் ஏஐ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அது ஹியூமன் லைக்காக இருக்கணும். வெறும் ரோபோட் பேசுகிற மாதிரி இருந்தால் மானிட்டைசேஷன் ஆகாது. ஸோ ஏஐயை ஒரு டூலாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்டையரையும் அதையே நீங்கள் நம்பியிருக்காதீங்க. ஸோ இந்த ரீயூஸ்டு கான்டென்ட் தான் நல்லா போயிட்டு இருக்க சேனலை கூட காலி பண்ணுது. உங்கள் கான்டென்ட்டில் 100% நீங்கள் இருக்கணும். இப்போ சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மூவி கிளிப்ஸ் எடுத்துப்போமே. ஒரு சினிமா சீன்ஸை எடுத்து அப்படியே போட்டால் மானிட்டைசேஷன் ஆகாது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட வாய்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆர் நீங்கள் ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். செகண்ட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் அதுவும் ரீயூஸ்டு கான்டென்ட் தான். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்காஸ்ட். மற்றவங்க பாட்காஸ்டில் இருந்து நீங்கள் ஷார்ட் பிட்டு எடுத்து போடுறப்போ அதில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ரி இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே அதை போஸ்ட் பண்ணால் அதுவும் ரீயூஸ்டு கான்டென்ட் தான். லாஜிக் என்னமோ ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் அந்த வீடியோக்கு என்ன புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க அதுதான் யூடியூப் பார்ப்பாங்க. இப்போ கிட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெறும் டாய்ஸ் அன்பாக்சிங் மட்டும் இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யூடியூப் அதை லோ குவாலிட்டி அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ கிட்ஸ் வீடியோஸில் ஒரு ஸ்டோரி இருக்கணும், லேர்னிங்ஸ் இருக்கணும், இல்லை நல்லா ஃபன்னாக இருக்கணும். வெறும் பிஸ்னஸ்க்காக கிட்ஸ் சேனல் நீங்கள் ரன் பண்ணால் 2026 மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 500 ரூபாய் கூட நான் உனக்கு 1000 வியூஸ் வர வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்வாலிட் டிராஃபிக். தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிடாதீங்க. யூடியூப் இதை டாலரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. யூடியூபோட ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ், உங்களோட டிவைஸ் அண்ட் உங்கள் பிஹேவியர்ஸ்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. நீங்கள் வியூஸ் வாங்கினா உங்களோட ஆட்சன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணாலும் யூடியூப் அதை ட்ராக் பண்ணி பேனும் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஷார்ட்கட்ஸ்லாம் வேணாங்க. ஆர்கானிக் க்ரோ தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2026 சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இந்த 7 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் முதல் டிப் என்னென்னா சொந்த ஸ்கிரிப்ட். வேறு யாரையும் நீங்கள் தயவு செஞ்சு காப்பி பண்ணாதீங்க. உங்கள் ஒரிஜினல் கான்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. செகண்ட், ஓன் வாய்ஸ். உங்களோட குரல் தான் உங்களோட ஐடென்டிட்டி. ஸோ உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட், ஓன் ரிசர்ச். விஷயத்தை நீங்கள் நல்லா தேடி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆடியன்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தென் ஃபோர்த், எடிட்டிங் ஸ்டைல். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கோங்க, அதை யூனிக்காக இருக்கணும். ஃபிஃப்த், ஹியூமன் டச். ஏஐ மட்டும் ப்ளீஸ் நம்பி இருக்காதீங்க, உங்கள் ஹியூமன் டச்சும் அதில் இருக்கணும். சிக்ஸ்த், பி ஹானஸ்ட்.
ஆடியன்ஸை ஏமாத்தாதீங்க. அப்போ தான் அகைன் அண்ட் அகைன் உங்கள் வீடியோவுக்கு வருவாங்க. 7th, கன்சிஸ்டன்சி. பேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூடியூப்பில் முக்கியம். கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக நீங்களும் மாறுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்க. யூடியூப் ஜஸ்ட் பணம் சம்பாதிக்கிற இடம் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் திறமையை காட்டுற இடமும் கூட தாங்க. யூனிக்காக இருந்தால் உங்கள் ஒரிஜினாலிட்டியை நீங்கள் தயவு செஞ்சு இதில் நீங்கள் காட்ட முடியும். முதல்ல 10 to 20 வீடியோஸ் வியூஸ் வரலை அப்படின்னா ப்ளீஸ் கவலையே படாதீங்க. பாலிசியை ஃபாலோ பண்ணி குவாலிட்டி கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களையே தேடி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் யூடியூப் ஜேர்னியில் இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் நம்ம சேனலே இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் டவுட்ஸை கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.